சந்தன மரம் உடலை மனம் வீசச் செய்யும். நீ உன் உள்ளத்தை மனம் வீசச் செய். ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. மனிதன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்தன மரம் எப்படி மனம் வீசுது அப்படின்னா, அது இயற்கையாகவே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை தேவையான விஷயங்களையும் சத்துக்களையும் எடுத்துக்கொண்டு மரங்களிலே முதன்மையான மரமாக இந்த மண்ணுலகில் இருக்கும் மனிதனுக்கு அடையாளம் காட்டுகிறது. நான் இருக்கிறேன், என்னை கண்டுகொள், என்னை கண்டுகொண்டால் உன்னை மனம் வீசச் செய்வேன் என்று இந்த இயற்கையின் வரத்தால் கிடைத்த சந்தன மரம் மனிதனை பார்த்து அழைக்கின்றது. மனிதன் அந்த அழைப்பை பயன்படுத்தி கொண்டு சந்தன மரம் எப்படி மனம் வீசச் செய்கின்றதோ அந்த சந்தன மரத்தை போல இவன் உள்ளத்தையும் உயர்வாக வைத்து கொண்டால் இவனும் உலகில் மனம் வீச மாறிவிடுவான், மனம் வீசுபவனாக மாறிவிடுவான் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒன்று மட்டும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மலர்கள் மனம் வீச வேண்டும், மற்றவையெல்லாம் மனம் வீச வேண்டும். நீங்கள் பூசிக்கொள்ளும் வாசனை திரவமும் மனம் வீச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மட்டும் மனம் வீச மறந்து விடுகிறீர்கள். இந்த மனத்தை இந்த உலகத்திற்கு நீங்கள் பரப்ப மறந்து விடுகிறீர்கள். உங்கள் இதயத்தின் மனத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள அதற்கு எப்பொழுதும் நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் சந்தன மரம் எப்படி இந்த உலகுக்கு மனம் வீச கற்றுக்கொள்கிறதோ அது இயற்கையின் கற்றல்கள். அதுபோல மனிதனும் இயற்கையாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். உன் இதயத்தை எப்பொழுதுமே மனம் வீசுவது போல் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இதயத்தின் வாசனை மற்றவர்கள் நுகர்வதற்காகவே வாழ வேண்டும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உங்களுடைய இதயத்தை மனம் வீசுவதாக வைத்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் செல்லச் செழிப்பாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. மனம் என்றால் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் உயர்வாக வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கொள்கையை உயர்வாக வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்களை சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சொல்லில் அர்த்தம் இருக்க வேண்டும். உங்களுடைய செயலில் அர்த்தம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த உலகுக்கு மனம் வீசக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீர்கள் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணுலகில் இருக்கும் உயிர்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்பதுதான். இல்லையென்றால் இந்த மண்ணுலகில் நீங்கள் பிறந்தும் பயனில்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். மனிதன் பிறந்ததே மற்றவர்களுக்கு பயனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை விஷயங்களும் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதுதான். மனிதன் மனிதனுக்காகவே வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. அப்படி வாழும்போது நீங்கள் மகத்தான மனிதராக இருக்க முடியும். உங்களுடைய எண்ணம் மனம் வீசுவதைப் போல் வீசும். சந்தனக்கட்டையின் மனத்தை எப்படி நீங்கள்
நுகர்கிறீர்களோ அப்படி உங்களுடைய செயலையும் இந்த உலகம் நுகரும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்தை விசாலமாக வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த உலகுக்கு உங்களை ரொம்ப பிடித்திருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த உலகம் உங்களை நேசிக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.